கரூரை அடுத்த தாந்தோணி மலைப்பகுதியில் அருள் பாலித்து அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் தென்னகத்தில் திருப்பதி என்று வழங்கப்படுகிறது. இந்த கோவிலில் வரும் 28ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுவதை முன்னிட்டு 5 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி, அருள்மிகு வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் வரும் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு விழா நடைபெறும் எனவும், இதனை முன்னிட்டு கோவிலில் நடைபெற்று புனரமைப்பு பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், குடமுழுக்கு விழா அன்று பக்தர்களின் வசதிக்காக கரூரில் உள்ள புதிய மற்றும் பழைய பேருந்துகளில் இருந்து தாந்தோணி மலை கோவில் வரை பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28/1/2026 அன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலோடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலை பொறுத்தவரை ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்ட நிலையில் பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. குறிப்பாக தேர் செய்தல், அதே போல மேலே இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த நிகழ்வும் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. அதற்கான பணிகள் இப்பொழுது நிறைவு பெற இருக்கின்றன. ஆகையால் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய திருவிழாவை பொறுத்தவரை 28ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏறத்தாழ 50,000 பக்தர்களுக்கு அங்கு உணவு வழங்குவதற்கான அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை பல்வேறு நன்கொடையாளர்கள் முன்வந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதற்காக குழு அமைக்கப்பட்டு கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக பணிகள் நடைபெற்று, எனவே இதற்கான முழு ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மகா கும்பாபிஷேக விழாவை பொறுத்தவரை இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இறுதிக்கட்ட பணிகளில் இங்கு மதிப்பிற்கு திரு தியாகராஜனுடைய தலைமையில் திருப்பணி குழுவில் நன்றாக இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறது. அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் பழைய கரூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்தும் அன்று இலவச பேருந்துகள் முழுவதுமாக திருக்கோயில் வந்து செல்வதற்காக இயக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வழக்கமாக நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள் எல்லா பக்கம் நடக்கிற கும்பாபிஷேகம், அதனால் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கும். அன்னைக்கு அழைச்சிருக்கிறோம். அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் வருவது குறித்து பின்னர் சொல்றாங்க. அவருக்கான அழைப்புகளும் வழங்கப்பட்டு